முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் இன்று மாலை 6 மணி அளவில் ராஜவீதி தேர்நிலை திடலில் நடைபெற்ற விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். பின்னர் 5000 பொதுமக்களுக்கு தையல் இயந்திரங்கள், புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் சிறப்புரையாற்றினார். பெரியகடை வீதி பகுதி ஒன்று செயலாளர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் மார்க்கெட் எம் மனோகரன் வரவேற்புரையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக நிர்வாகிகள், மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கல்பனா செந்தில், மாநகர் மாவட்ட பொருளாளர் SMP முருகன், பகுதி செயலாளர்கள் ராமநாதபுரம் பகுதி ப. பசுபதி, பெரியகடை வீதி பகுதி ஒன்று VI பத்ருதீன், காந்திபுரம் பகுதி RM சேதுராமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மா. மகுடபதி, நா. உதயகுமார், முமாசா முருகன், குப்புசாமி, ஜோ நோயல் செல்வம், ஆடிட்டர் சசிகுமார், சரஸ்வதி புஷ்பராஜ், வட்டக்கழக செயலாளர்கள் 70வது வார்டு சுரேஷ் நாராயணன், 69வது வார்டு ப. சிவகுமார், 80வது வார்டு தங்கவேல், பகுதி கழக நிர்வாகிகள் அருண்குமார், பழக்கடை முத்துமுருகன், சீனிவாசன், புவனேஸ்வரி, நாகராஜன், கனகராஜ், முருகேஷ், பாலன், ராஜேந்திர பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் PR அருள்மொழி, தீர்மானக்குழு இணைச் செயலாளர் P. நாச்சிமுத்து, தீர்மானக்குழு மு. ரா. செல்வராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் தமிழ்மறை, மாநில மாணவர் அணி துணைச் செயலாளர் VG கோகுல், மாநில தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் IPF தமிழ்ச்செல்வன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத், பகுதி கழக செயலாளர்கள் மா. நாகராஜ், பரணி K. பாக்யராஜ், அஞ்சுகம் பழனியப்பன், நிலைக்குழு தலைவர்கள் முபஷிரா பத்ருதீன், கோவை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மெட்டல் ராஜா என்கிற ராஜாமணி, தனபால், வழக்கறிஞர் R. விஜயராகவன், மாமன்ற உறுப்பினர்கள் ஷர்மிளா, ரா. வித்யா ராமநாதன், முனியம்மாள், பாலமுருகன், கமலாவதி போஸ், மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் ரா. தனபால், அக்ரிபாலு, RK சுரேஷ், கோவை அபு, சாமித்தங்கம், சீனிவாசன், நா. பாபு, கனிமொழி, துணை அமைப்பாளர்கள், தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அல்தாப், வட்டக்கழக செயலாளர்கள் டவுன் ப. ஆனந்தன், ராமநாதன், S. போஸ், நா. சண்முகசுந்தரம், பாலமுருகன், அப்பாஸ், விஜயகுமார், K. ஆனந்தகுமார், கராத்தே வீரமணி, ஜெபமாலை தாஸ், பகுதி கழக நிர்வாகிகள், பகுதி கழக அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள், பாக முகவர்கள், செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 81வது வட்டக்கழக செயலாளர் டவுன் ப. ஆனந்தன் நன்றி கூறினார். முதலமைச்சர், திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 2ஆண்டு காலத்தில் 2021ஆம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து இன்று வரை தேர்தல் நேரத்தில் எடுத்துக் சொன்ன 100க்கு 100% வாக்குறுதிகளிலே 80% மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி தமிழகத்திலே பொருளான ஒரு பொற்கால ஆட்சி நடந்து வருகின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர், அன்பு தலைவர், கழக தலைவருடைய வேண்டுகோளுக்கிணங்க, ஆணைக்கிணங்க இன்றைக்கு கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியின் சார்பிலும் நம்முடைய முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் 100ஆண்டு விழாவினை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 100ஆண்டு விழா கொண்டாடுவோம் என்று சொன்னால் அந்த 100ஆண்டு விழாவிலே ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பயன்படத்தக்க வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழாவினை நம்முடைய கழக தலைவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நாம் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.